போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணா அவரது நண்பரை கைது செய்திருக்கிறது போலீஸ். கடந்த 2 நாட்களாக நடிகர் கிருஷ்ணாவிடம் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விசாரணை முடிவில் நடிகர் கிருஷ்ணா வலசரவாக்கத்தை சேர்ந்த அவரது நண்பரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கிருஷ்ணாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதை அடுத்து இந்த கைது நடந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், தற்போது நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் ஏற்கனவே நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்ததாக நடிகர் கிருஷ்ணா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் போதைப் பொருள் உபயோகித்ததாகவும் தெரிய வந்திருக்கிறதை அடுத்து கிருஷ்ணாவும் அவரது நண்பர் கெவின் என்பவரையும் தற்போது கைது செய்திருப்பதாக போலீசார் நுங்கம்பாக்கம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பாக NDPS வழக்கு 3 பிரிவுகளின் கீழ் ஸ்ரீகாந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தற்போது கிருஷ்ணாவையும் அதே போல அவரது கூட்டாளி கெவினையும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். நேற்று முதல் இன்று காலை வரை கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் அவரிடம் விசாரணையானது தீவிரமாக நடைபெற்றது. தொடர்ந்து மலுப்பலான பதில்களையே அவர் போலீசாரிடம் தெரிவித்து வந்தார். தான் ஆன்ஜியோ செய்திருப்பதாகவும் அதே போல சித்த மருந்துகளை உட்கொள்வதாகவும் அதனால் உயர் ரக போதைப் பொருளான இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் உட்கொள்ள முடியாது, தனது உடலுக்கு ஒவ்வாது என தொடர்ந்து போலீசாரிடம் மலுப்பலான பதிலையே தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் வலசரவாக்கத்தைச் சேர்ந்த அவருடன் படித்த நண்பர்கள் என கூறப்படும் இருவரை அழைத்து வந்து விசாரித்தனர். அதாவது கிருஷ்ணாவின் வாட்ஸ்அப் சாட்டுகள் மற்றும் இன்ஸ்டாகிராம் சாட்டுகளை வைத்து வலசரவாக்கத்தைச் சேர்ந்த இருவரை அழைத்து வந்து விசாரித்தனர். இதில் கிருஷ்ணா போதைப் பொருளை ஏற்கனவே பயன்படுத்தியதும் உபயோகித்ததும் தெரியுது. இதற்காக அவர்கள் பிரத்யேக கேடுவேடுகளை எல்லாம் பயன்படுத்தி இருந்திருக்கிறார்கள். கிருஷ்ணா போதைப் பொருளை உபயோகிப்பு உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். அதே போல கெவினையும் அவரது கூட்டாளி கெவினையும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இதையடுத்து இந்த நீதிமன்ற நடைமுறைகளை விடுத்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செந்தில், கிருஷ்ணாவுடைய வாட்ஸ்அப்ல நிறைய கோட்வேர்டு பயன்படுத்த விசாரணையில தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கோட்வேர்டு என்னன்னு கண்டுபிடித்தார்களா? அவரது வாட்ஸ்அப் சாட்டுகளை வைத்து அதில் இருக்கப்பட்ட கோட்வேர்டுகளை வைத்து அவரது நண்பர்கள், அதாவது வலசரவாக்கத்தைச் சேர்ந்த 2 நண்பர்கள், அதே போல கிழக்கு கடற்கரை சாலை பகுதியைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் விசாரித்தனர். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இது போதைப் பொருளுக்கான கோட்வேர்டு என்பதை உறுதி செய்த பிறகு கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தனக்கு படபடப்பு, அதாவது பால்டிபேஷன் படபடப்பு நோய் இருந்ததாக கிருஷ்ணா சொல்லியிருந்தார். ஒருவேளை இந்த போதைப் பொருளை உபயோகித்ததனால்தான் அவர் இந்த படபடப்பு இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தினர். தீப்பட்ட வலசரவாக்கத்தைச் சேர்ந்த இருவரிடமும் போதைப் பொருள் உபயோகித்ததை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அதாவது இதற்காக எல்லாம் பயன்படுத்தி இருப்பதாக உறுதி செய்ததை அடுத்தே கிருஷ்ணாவையும் அந்த போதைப் பொருள் சப்ளையர் கெவினையும் போலீசார் கைது செய்திருப்பதாக இந்த கைது பட்டியல் இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.